தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். திருகோணமலை மாங்கனாய் கிராமம் கருங்கல் கோயில், தூளி சடங்கு முறை, கேட்கும் வரங்களை கொடுக்கும் தாய், இப்படி பல அதிசயங்கள் நிறைஞ்சு காணப்படுற மாங்கனாய் மாரியம்மன் கோயிலை பற்றி தான் கதைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். திருவண்ணாமலையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் சாம்பல்தீவன் ஒரு பழம்பெரும் கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் மாங்கனாய் என்னும் ஒரு இடத்துல மாங்கனாய் மாரியம்மன் கோயில் ஒரு அம்மன் அமர்ந்திருக்கிறா, ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். அந்த கோயிலை பற்றி தான் நான் இன்றைக்கு வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். ஏனெண்டா இந்த கோயில் கட்டுமானம் தொடங்கி 2022ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 14ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. அதிலிருந்து இந்த கோயில் கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2026, இன்னும் கோயில் கட்டி பெருசாக முடியலை. அவள் என்ன முடிவெடுத்திருக்கா தெரியலை. ஆனால் எனக்கு ஒரு நெதர்லாந்திலேருந்து ஒரு அண்ணன் தொடர்பு கொண்டு இந்த கோயில் பற்றி ஒரு வீடியோ எடுத்து தர சொல்லி கேட்டுக்கொண்ட எனக்கு தான் இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். எல்லாம் அவள் செயல். அவள் முடிவெடுக்காமல் நான் இங்கே வந்து நிற்கல. ஆகிற மண்ணில் மாங்கனாய் அம்மன் கும்பிட்டுட்டு நாங்கள் கோயிலை பற்றி கதைக்க ஆரம்பிப்போம். திருவண்ணாமலையிலேயே முதலாக அடிக்கல் நாட்டப்பட்ட கோயில் எங்கள் மாங்கனாய் அம்மன் மாரியம்மன் கோயில் தான். இந்த கோயிலில் வரலாறு ஒரு 200 வருஷத்துக்கு மேற்பட்டதாக காணப்படுகின்றது. தாண்டவியார் என்பவர் இந்த அம்மனை குலதெய்வமாக வழிபட்டதாகவும் ஒரு சிறிய கொட்டில் அமைத்து தான் வழிபட்டு கொண்டிருந்திருக்கார். அதுக்கு பிறகு அவர் கனவில் தோன்றி எனக்கு ஒரு கோயில் ஒன்று அமைத்து தரும் மாதிரி சொன்னதாகவும் ஒரு சின்ன வரலாறு ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு அவர் கோயில் ஒன்று கட்டி திருப்பி அவங்க பரம்பரையாக அவங்களே அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணி பாதுகாத்து இந்த அம்மனுக்கு பூசை வழிபாடு எல்லாம் கிராமியப்புற வழிபாடு தான். ஃபுல்லாகவே கிராமியப்புற வழிபாடு. இதுவரைக்கும் இந்த அம்மனுக்கு கிராமியப்புற வழிபாடு தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு வழிபாட்டு முறையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த அம்மன் இந்த ஊரை காத்து ஒரு பெரிய ஒரு காவல் தெய்வமாக காணப்படுறா. இந்த அம்மன் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக தான் காணப்படுறா. அதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறவ, அடுத்த கணக்கான வேலை செஞ்சு கொண்டிருக்கிறா இந்த அம்மன். இந்த கோயிலில் அந்த காலத்தில் ஒரு தூளி என்னும் ஒரு சடங்கு முறை நடந்ததாக கூறப்படுகின்றது. அது ஒரு காவல் பண்ணுற ஒரு மெதட் என்று சொல்கிறாங்க. அது இந்த காலத்தில் இந்த கோயிலுக்கு இன்னும் அது தூளியான சடங்கு நடைபெற இல்லை. இனி கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் அந்த தூளியான சடங்கு நடைபெறும். அப்படி நடந்தால் நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன். இந்த கருங்கல் கோயிலானது இந்த கருங்கல் எல்லாம் வவுனியாவிலிருந்து எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு போய் ஒரு பகுதியாக கட் பண்ணி இங்கே கொண்டு வந்து கட்டுறாங்க. கார்த்திபன் என்பவர் தான் இந்த கோயிலை கட்டுமான பணியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அது இந்தியாவிலிருந்து ஆச்சாரிகளை வரவழைத்து இந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையாகவே எல்லாம் அருள் தான். அதாவது இவங்க சொன்னாங்க அடிக்கல் நாட்டுறக்க ஒரு திகதி ஒன்று குறித்தவங்களாம். ஆனால் அந்த திகதியில் அந்த அடிக்கல் நாட்டு நடைபெறலை. அவள் என்ன முடிவெடுக்கிறாவோ அந்த தேதியெலாம் அந்த அடிக்கல் நாட்டு நடைபெற்றிருக்கின்றது. எல்லாத்துக்குமே அவள் தான் காரணம். அவையிற முடிவுப்படி தான் இந்த கோயில் ஃபுல்லாகவே கட்டி கொண்டிருக்கின்றாங்க. அவைகிட்ட ஒன்று கேட்டு அவள் சொல்கிறபடி தான் இந்த கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அவள் எப்போ மனசு வச்சிருக்காவோ தெரியலை, எப்போ முடிப்பாண்டு அந்த தேதி அன்று தான் இந்த கோயில் கட்டுமானப்படி நடைபெற்று முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஒரு பகுதியையும் ஒரு ஆட்கள் பொறுப்பெடுத்து செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒரு வெளிநாட்டு உறவுகள், உள்ளூர் உறவுகள்லாம் சேர்ந்து தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களோட பணி அவங்க சிறப்பாக செஞ்சாங்கன்னா இந்த கோயில் உண்மையாகவே வெகு சீக்கிரமாக கட்டி முடிச்சிரும்னு நினைக்கிறேன். அவள் என்ன மனசு வச்சுருக்கான்னு தெரியல, எல்லாம் அவள் செயல் தான். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதியானது என்னோடய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கதைச்ச நெதர்லாந்து அண்ணனால் தான் இந்த பகுதி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அவங்க சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்டாங்க. மற்ற பகுதிகளும் யார் யாருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோ அவங்க சிறப்பாக செஞ்சாங்கன்னா இந்த கோயில் தரமாக வந்துடும் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலையிலேயே முதலாக அடிக்கல் வைக்கப்பட்ட கருங்கல் கோயில்
ஆம்பத்தீவு பிரதேசத்தில் காணப்படுற மாங்கனாய் மாரியம்மன் கோயில்தான். அடுத்த இந்த கோயில் தொடர்பாக முழு விவரமும் நான் இந்த கோயில் நிர்வாக சபை உறுப்பினரோட கதைக்க போகிறேன். அவங்களோட வாங்க கதைப்பு. வணக்கம் வணக்கம் டீச்சர். வணக்கம். எனக்கு உங்களோட பேரும் ஒரு சொல்லுவீங்களா? என்னுடைய பெயர் திருமதி நிரந்தரா தேவி திருச்சிலோகானந்தா. நான் இந்த கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர். ஒரு ஆசிரியராக கடமையாற்றி தற்போது நான் ஓய்வு நிலையில் இருக்கிறேன். தற்போது இந்த ஆலயத்தினுடைய பரிபாலன சபையில் நிர்வாக சபை உறுப்பினராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். சரி, எனக்கு இந்த கோயில்ற வரலாறை பற்றி கொஞ்சம் சொல்லிடுமா டீச்சர்? ஆம், இந்த ஆலயம் தம்பி மிகவும் பழமையான ஒரு ஆலயம். இந்த ஊரின் ஆரம்பத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இந்த ஊர் எப்போது தோற்றம் பெற்றதோ அந்த காலத்தில் இருந்தே இந்த ஆலயம் இந்த ஊருக்கு தோற்றம் பெற்ற ஒரு ஆலயமாக இது காணப்படுகின்றது என்று தான் அந்த வரலாறு நாங்கள் அறிந்த அளவில் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆலயம் மிகவும் பழமையான ஆலயம். இது ஒரு தனி தமிழ் கிராமமாக ஆரம்பத்தில் இந்த ஊர் இருந்தது. சாம்பல் தீவு. இந்த சாம்பல் தீவு கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த ஆலயத்தை ஒரு குலதெய்வ வழிபாடாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். இங்கே அதாவது இந்த ஊரின் மிகவும் பழமையான ஒரு முதியவர் அவர்தான் இந்த ஆலயத்தை ஆரம்பிச்சிருக்கின்றார். அவர் ஒரு அறிவு சார்ந்த ஆன்றோர் என்று தான் நாங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த ஊர் மக்கள் வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ஆலயத்தை இவர் ஆரம்பிச்சிருக்கின்றார். அவர் தாண்டவியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரியார். அவர்தான் இந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகராக நாங்கள் கருதி கொள்ள முடிகின்றது. அவர் ஒரு கொஞ்ச காலம் இந்த ஆலயத்தை ஒரு சிறிய அளவில் ஒரு கொத்துப்பந்தல் அமைத்து ஒரு சிறிய அளவில் ஒரு குடிசையில் இந்த தாயாரை வைத்து வழிபாடு செய்திருக்கின்றார். அவர் கொஞ்ச காலம் இந்த ஆலயத்தை வச்சு பராமரித்து இந்த அயலில் இருக்கிற ஊர் மக்களும் சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய மகிமையை அறிந்து இந்த தாயாரை எல்லாரும் ஒரு பக்தி பூர்வமாக இவர்கள் வழிபட்டார்கள். இந்த காத்தார் என்று சொல்லப்படுகின்ற அவருக்கு திருமணம் செய்து அவர் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் தாயார்கிட்ட வேண்டி இருக்கின்றார். தாயாரனுடைய அருளால் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்ச வேளையில் குழந்தை அதை பெற்றெடுக்கின்ற வேளையில் தாயார் கொஞ்சம் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார். அப்போது இந்த வழிபட்ட தாயார் என்ன செய்திருக்கிறா, கனவில் தோன்றி அவருக்கு நீ எனக்கு ஒரு சின்ன குடிசை ஒரு வீடு ஒன்று தனக்கு ஒரு இல்லிடம் ஒன்று அமைத்து தன்னை வைத்து வழிபாடு செய்யும்படியும் நீ வீடு கட்டுவதற்காக வைத்திருக்கிற இந்த கல் மண் இந்த பொருட்களை கொண்டு எனக்கு ஒரு சிறிய கோயிலை கட்டு, உனக்கு நல்ல குழந்தை பாக்கியம் பிரவேசம் எல்லாம் சுகமாக கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறா. அப்போ அதன்படி தாயாரனுடைய அருளை வேண்டி அவர் என்ன செய்திருக்கிறார், காத்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரியார் தான் வீடு கட்ட வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு ஒரு சிறிய அளவில் ஒரு கோயிலை அமைத்து விட்டு அதில் தாயாரை இருத்தி வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள். இந்த அப்படியான ஒரு பரம்பரையில் வந்த ஒரு ஆலயம்தான் இன்று இவ்வாறு வளர்ச்சி அடைந்த நிலையில் காணப்படுகின்ற இந்த இந்த மாங்கனாய் மாரியம்மன் ஆலயம். வருடாந்தம் இந்த கோயிலில் திருவிழா நடைபெறுறது, 10 நாள் திருவிழா நடைபெறுறது. அதில் விசேஷம் என்னென்னா, கடைசி நாள் திருவிழா பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக கும்பங்காவடி எடுத்து ஒரு வித்தியாசமாக சிறப்பாக இருக்கும். திருவண்ணாமலையினாலே கும்பங்காவடி ஸ்பெஷல் தானே, அதுலேயும் இந்த கோயிலில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கும்பங்காவடிகள் இருக்கும். வணக்கம். நான் சுரேஷ்குமார், இந்த மாங்கனாய் மாரியம்மன் ஆலயத்தினுடைய தலைவர்.
அந்த வகையில் நாங்கள் இன்று இந்த மாங்கனை மாரியம்மன் ஆலயத்தை வந்து கற்கோயில் கருங்கற்கோயிலை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கருங்கற்கோயில் ஆனது வந்து இந்த கிராமத்தில் உள்ள மக்களுடைய முழு விருப்பத்திற்கு அமைய, அவர்களுடைய வேண்டுகோள்களுக்கு அமைய நாங்கள் இந்த கற்கோயிலை இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த கற்கோயில் முற்றுமுழுதாக இந்தியாவிலிருந்து வருகின்ற ஆச்சாரியர்களால் இந்த கற்கோயில் இந்த கற்கோயிலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கற்கோயில் வந்து செய்வதற்கு முதல் ஒரு செங்கல்லிலான ஒரு ஆலயம் ஒன்று இங்கு இருந்தது. இந்த ஆலயம் 1996ஆம் ஆண்டு வேலைகள் தொடங்கப்பட்டு 2008 கட்டி முடிக்கப்பட்ட ஒரு ஆலயம். அந்த யுத்த காலங்களிலே எங்களுடைய அடியார்கள் அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்போடு அந்த ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. யுத்த காலத்திலே பல்வேறு பாதிப்புகள் இருந்தபடியால் அந்த ஆலயத்தில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தது. நீரொழுக்கு போன்ற குறைபாடுகள் இருந்தது. அப்போ இதுகளை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஆலயத்தை மக்களுக்கு நல்ல முறையிலே மக்கள் இந்த ஆலயத்தை, இந்த சக்தி வாய்ந்த அம்மனை, இந்த ஆலயத்தை அவர்கள் வணங்குவதற்கும் இந்த ஆலயத்துடைய பெருமையை உலகறையாக செய்வதற்காகவும் இந்த ஆலயத்தை நாங்கள் வந்து கற்கோயிலாக ஆக்குவதென ஒருமித்த தீர்மானம் ஒன்றை எங்களுடைய மக்கள் எடுத்ததன் அடிப்படையில் இந்த ஆலயத்தை நாங்கள் தற்பொழுது இந்த அளவிற்கு நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இருந்தாலும் இலங்கையில் ஏற்படுகின்ற எங்களுடைய காலத்தில் இலங்கையில் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் ஏனைய சில காரணங்களால் எங்களுடைய வேலைகளிலே சில தொய்வுகள் காணப்படுகின்றது. அது எங்கள் சார்ந்ததல்ல, அது உலக ரீதியாக ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகள் இருந்தும் எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் இந்த வருடத்திற்குள் மிக கூடுதலான வேலைகளை முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஆலயத்தை பிரதானமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள முத்துமாரியம்மன் சிற்பக்கலாலயம் தான் இந்த ஆலயத்தை பிரதானமாக அவர்கள்தான் அவருடைய கைவண்ணத்தில் தான் இந்த ஆலயம் வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு கல், இது முழுதாக கருங்கல்லானது. இந்த கருங்கல் 1 அடி சதுர அடி ஒரு தனி எந்த வேலைப்பாடும் இல்லாத கருங்கல் இலங்கை ரூபாய் பெறுமதியில் 5000 ரூபாய்க்கு எங்களுக்கு முடிவடையுது. அந்த அடிப்படையிலே இந்த செலவினங்களை பொறுத்தில் கொண்டு நாங்கள் இந்த ஆலயத்தை மக்கள் முற்றுமுழுதாக இந்த ஆலயம் இந்த அளவிற்கு வந்ததுக்கான காரணம் வந்து இந்த எங்களுடைய மக்களுடைய பங்களிப்பும், இந்த ஆலயத்தின் சார்பாக வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்துள்ள உள்ள தேசங்களில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய பங்களிப்பும், அவர்களுடைய குடும்ப பங்களிப்பின் அடிப்படையிலே இந்த ஆலயத்தை நாங்கள் இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் வேலைகள் இந்த வருடமும் வார வருடமும் மிக மும்முரமாக வேலைகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளது. அந்த அடிப்படையிலே இந்த ஆலயம் தற்பொழுது பிரதான ஆலயம், பரிவார மூர்த்திகள், மணிக்கூட்டு கோபுரம் உட்பட ஆலய வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்திற்காக எமது பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள், வெளிநாடுகளில் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தை செய்து முடிப்பதற்கு தங்களாலான உதவிகளை எங்களுடைய ஆலய நிர்வாகத்திற்கும் ஆலய வங்கி கணக்குக்கும் அனுப்பி வைக்கப்பட முடியும். அதன் மூலம் நமது கிராமத்திலே, கிழக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட இருக்கின்ற ஒரு கருங்கல் ஆலயமாக இது அமையும். அத்துடன் இது பல 1000 வருடங்களுக்கு இதன் பெயர் சொல்லும். இதன் பெயர் மூலம் இந்த மாங்கனாய் மாரியம்மன் ஆலயத்தினுடைய தொன்மை, அதன் மகிமை எல்லா உலகத்திற்கும் பரவுவதற்கு இந்த ஆலயத்தின் எங்களுடைய அரும்பணி அதற்கு உதவியாக இருக்கும் எனவும் கூறிக்கொண்டு எனது விளக்கத்தினை முடிக்கிறேன். நன்றி. ஓகே, இன்றைய காணொலியில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாங்கனாய் மாரியம்மன் கோயிலை பற்றியும், இந்த மாங்கனாய் மாரியம்மன் கோயில் இப்போ கட்டப்பட்டது, இப்போ எப்படி வேலை நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியாததையும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சதையும் சொல்கிறது தான் என்னுடைய வேலை. அந்த வேலையை நான் செஞ்சுருக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோயில் கட்டுறதுக்கு உங்களால் என்ன உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க. அம்மா இருக்கா, உங்களை பார்த்துக்கொள்வா, கைவிட மாட்டா, நம்பினவரை கைவிட மாட்டா. ஓகே, இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். நான் உங்கள் வஸ்தங்கிரேஷ் விடைபெற்று செல்கின்றேன். பாய்.